Hi friends, welcome to துட்டு மணி மணி. என் பேர் கார்த்தி. இந்த யூடியூப் சேனலில் ஸ்டாக் மார்க்கெட்டில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது பற்றிலாம் பேசுவோம். நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்தியாவிலேருந்து யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட்டில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவில் யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட்டில் எதுக்கு இன்வெஸ்ட் பண்ணணும், எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும், அப்படி இன்வெஸ்ட் பண்ணும்போது என்ன ஃபீஸ்லாம் இருக்குன்னுலாம் சொல்லியிருந்தேன். அந்த வீடியோவில் கமெண்ட்ஸில் நிறைய பேர் கேட்ட கேள்வி வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் அக்கௌண்ட்டை எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு அதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் TD Ameritrade இன்டர்நேஷ்னல் ப்ரோக்கரேஜ் அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணுறது, அது ஓப்பன் பண்ணுறதுக்கு என்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவை, ஓப்பன் பண்ணுறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும், இதெல்லாம் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னோட முந்தைய வீடியோவில் TD Ameritrade அக்கௌண்ட் ஃபீச்சர்ஸும் டேக்ஸ் பற்றிலாம் நிறைய பேசியிருப்பேன். ஸோ அதனால் அந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தெளிவாக புரியும். அந்த வீடியோ பார்க்காதவங்க மேலே இருக்க பேனரை கிளிக் பண்ணுங்கள், இல்லை கீழே வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் இருக்குது, போய் கண்டிப்பாக பாருங்கள். இந்த வீடியோலாம் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அப்போ தான் யூடியூப் அல்கோரிதம் மற்றவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணும். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முடிஞ்சால் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். TD Ameritrade இன்டர்நேஷ்னல் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு டாக்குமெண்ட்ஸில் என்ன தேவைன்ட்டு முதல்ல பார்த்துடலாம். உங்களோட இந்தியன் பாஸ்போர்ட்டை எடுத்து வச்சுக்கோங்க. இதில் உங்கள் ஐடி பேஜை ஒரு காப்பி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து மோஸ்ட் ரீசன்ட் இந்தியன் பேங்க் ஸ்டேட்மெண்ட். அது இல்லைன்னா உங்களுக்கு ப்ரூஃப் ஆஃப் ரெசிடெண்ட்டாக எதர் கேஸோ வாட்டரோ இல்லை எலக்ட்ரிசிட்டி பில் இங்கிலீஷில் இருந்தால் அதை எடுத்து வச்சுக்கோங்க. நாலாவது யூஎஸ் டேக்ஸ் ஃபார்மு, அதை வந்து ஃபார்ம் W8ன்னு சொல்லுவாங்க. அதை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணி சப்மிட் பண்ணணும். அஞ்சாவது நம்ம பேன் கார்டை எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம ஆன்லைனில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த டேக்ஸ் ஃபார்மை குவிக்காக ஃபில் பண்ணிடலாம். இது ஒரு பேஜ் தான். ஏன்னா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடித்தோடனே இந்த ஃபார்மெல்லாம் அப்லோட் பண்ணணும். அப்போ இந்த ஃபார்மை ஃபில் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு அப்லோட் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். ஸோ குவிக்காக இந்த ஃபார்மை எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். பார்ட் 1 வந்து உங்களோட ஐடென்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸு, உங்களோட நேம் பாஸ்போர்ட்டில் என்ன இருக்குதோ அந்த நேமை அப்படியே கொடுங்க. நம்பர் 2ல் வந்து கண்ட்ரி ஆஃப் சிட்டிசன்ஷிப் வந்து இந்தியான்னு இருக்கும். தேர்ட் செக்ஷனில் உங்களோட அட்ரஸ், அகெயின் பாஸ்போர்ட்டில் என்ன அட்ரஸ் இருக்கோ அந்த அட்ரஸை கொடுங்க. சிட்டி ஸ்டேட்லாம் ஆட் பண்ணிவிட்டு கண்ட்ரியும் இந்தியான்ட்டு கொடுங்க. நாலாவது மெயிலிங் அட்ரஸ் வேறு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அந்த அட்ரஸை ஃபில் பண்ணுங்கள். அஞ்சாவது யூஎஸ் டேக்ஸ் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர், இது இந்தியன்ஸ்க்கு இருக்காது, ஸோ அதனால் அதை ஃப்ரீயாக விட்டுருங்க. ஆறாவதில் ஃபாரின் டேக்ஸ் ஐடென்டிஃபைங் நம்பரில் உங்களோட பேன் கார்டு நம்பர் கொடுங்க. அடுத்து ரெஃபரன்ஸ் நம்பர் தான், இந்த ஃபீல்டில் இப்போதைக்கு பிளாங்காக வைங்க. இங்கே நம்ம TD Ameritrade அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நம்ம அக்கௌண்ட் நம்பரை இங்கே ஆட் பண்ண வேண்டியது வரும். 8th ஃபீல்டில் டேட் ஆஃப் பர்த், இங்கே பார்த்தீங்கன்னா அது மந்த்து ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுங்கள், அப்புறம் டேட்டு, அப்புறம் இயர். அடுத்து பார்ட் 2ல் டேக்ஸ் ட்ரீட்டி பெனிஃபிட்ஸை கிளைம் பண்ண போகிறோம். இங்கே நம்பர் 9ல் நீங்கள் இந்தியன் ரெசிடென்ஸுன்ட்டு இந்தியான்ட்டு டைப் பண்ணுங்கள். அடுத்து அந்த டேக்ஸ் ட்ரீட்டியில் எந்த செக்ஷன் எந்த பேராகிராஃப்னு கேட்குறாங்க, அதுக்கு நீங்கள் 10.2 ப்ராக்கெட்ஸில் பீன்ட்டு ஆட் பண்ணுங்கள். அப்புறம் டேக்ஸ் ரேட் வந்து ஃப்ளாட் 25%. அடுத்து எந்த டைப் ஆஃப் இன்கம்னு கேட்குறதுக்கு டிவிடெண்ட்ஸ்னு ஆட் பண்ணுங்கள். அடுத்து பார்ட் 3ல் உங்களோட சிக்னேச்சரும் டேட்டும் உங்கள் நேமும் பிரிண்ட் பண்ணி இந்த ஃபார்மை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. நாம் இந்த ஃபார்மில் இன்னும் கொஷின் நம்பர் 7க்கு ஆன்சர் பண்ணல, ஸோ அது மறந்துடாதீங்க. சரி, அடுத்து TD Ameritrade அக்கௌண்ட்டை எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ கூகுளில் TD Ameritradeன்னு சர்ச் பண்ணுங்கள். TD Ameritrade ஹோம் பேஜில் ஓப்பன் நியூ அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணுங்கள். அடுத்து நம்ம இண்டிவிஜுவல் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போகிறோம். ஸோ இண்டிவிஜுவல் கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் நியூ அக்கௌண்ட்டுன்னு கிளிக் பண்ணுங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அவங்க கேட்குறது சோஷியல் செக்யூரிட்டி நம்பர், இல்லை ஃபாரின் டேக்ஸ் ஐடி, பாஸ்போர்ட், இல்லை வீசா நம்பர், உங்கள் எம்ப்ளாயர் நேம், எம்ப்ளாயர் அட்ரஸ், ஃபோன் நம்பர். இந்த டீட்டெயில்ஸ்லாம் முன்னாடியே எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த ஃபார்மை ஃபில் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம இன்டர்நேஷ்னல் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதால நம்மளுக்கு பாஸ்போர்ட் மட்டும் இப்போதைக்கு போதும். ஸோ அடுத்து ஃபஸ்ட் செக்ஷனில் அகெயின் உங்கள் ஃபஸ்ட் நேம், பாஸ்போர்ட்டில் என்ன நேம் இருக்கோ அந்த நேம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்து லாஸ்ட் நேம்ன்றது பாஸ்போர்ட்டில் என்ன நேம் இருக்கோ அந்த நேமை கரெக்டாக கொடுங்க. அடுத்து உங்களோட ப்ரிஃபர்ட் இமெயில் அட்ரஸ் கொடுங்க. அப்புறம் கண்ட்ரி வந்து இந்தியா. அப்புறம் உங்களோட அட்ரஸ், அகெயின் பாஸ்போர்ட்டில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் கொடுத்தா அவங்களோட வெரிஃபிகேஷனுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம நேமோ அட்ரஸோ பாஸ்போர்ட்லேயோ இல்லை நாம் இங்கே ஃபைல் பண்ணுறதுலையோ இல்லை பேங்க் ஸ்டேட்மெண்ட்லேயோ வித்தியாசமாக இருந்துச்சுன்னா அவங்க அக்கௌண்ட் அப்ரூவ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லா அட்ரஸும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்து உங்கள் ஃபோன் நம்பர் கொடுங்க. நீங்கள் இங்கே உங்களோட இந்தியா நம்பர் கூட கொடுக்கலாம். அப்படி கொடுக்கும்போது நீங்கள் ஐ ஹேவ் அ நான் யூஎஸ் ஃபோன் நம்பர்ன்ற செக் பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள். அடுத்து இந்த ப்ரைவசி ஸ்டேட்மெண்ட் ரீட் பண்ணிவிட்டு அதை செக் பண்ணிவிட்டு கண்டினியூ டு பர்சனல் இன்ஃபர்மேஷன். இந்த செக்ஷனில் உங்களோட டேட் ஆஃப் பர்த் ஃபஸ்ட்டு, அகெயின் ஃபஸ்ட்டு மந்த்து, அப்புறம் டேட்டு, அதுக்கப்புறம் இயரு. ஆர் யூ யூஎஸ் சிட்டிசன்? இல்லை. டு யூ ஹேவ் அ க்ரீன் கார்டு? நோ. டு யூ ஹேவ் யூஎஸ் வீசா? நோ. கண்ட்ரி ஆஃப் சிட்டிசன்ஷிப் வந்து இந்தியா. கண்ட்ரி ஆஃப் பர்த்தும் இந்தியா. கண்ட்ரி ஆஃப் செகண்டரி சிட்டிசன்ஷிப் இல்லை. சோஷியல் செக்யூரிட்டி ஆப்ஷனல், அது தேவையில்லை.
இந்த ஃபாரின் டேக்ஸ் ஐடியில் உங்களோட பேன் கார்டு நம்பரை ஆட் பண்ணுங்கள். அடுத்து எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸ்க்கு இந்த ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. நான் வந்து இப்போ எம்ப்ளாய்டுன்னு கொடுத்துருக்கேன். ஸோ நான் இப்போ எம்ப்ளாய்டுன்னு கொடுத்தனால என்னோடய எம்ப்ளாயர் நேம் டீட்டெயில்ஸ்லாம் கேட்குறாங்க. ஸோ அதை ஃபில் பண்ணுங்கள். எம்ப்ளாயர் டீட்டெயில்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் அடுத்து இந்த அக்கௌண்ட்டை எப்படி யூஸ் பண்ண போகிறீங்கன்ற கேள்விக்கு காமன் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரான்சாக்ஷன்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம ஃப்யூச்சர்ஸ்லேயோ ஃபாரெக்ஸ்லேயோ ட்ரேட் பண்ண முடியாது. என்ன தான் இந்த ஒரு அக்கௌண்ட் வந்து ஆப்ஷன்ஸ் ட்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாலும் நம்மளோட ஆர்பிஐ ரூல்ஸ் படி நம்ம ஆப்ஷன்ஸோ ஃப்யூச்சர்ஸோ ஃபாரெக்ஸோ ட்ரேட் பண்ணக்கூடாது. அடுத்த செக்ஷனில் உங்களோட ஆனுவல் இன்கம், அப்புறம் உங்களோட நெட்ஒர்த், கரண்ட் நெட்ஒர்த் எவ்வளோ இருக்குது, அப்புறம் லிக்விடாக கேஷாக நெட்ஒர்த் எவ்வளோ இருக்குது, அடுத்து இந்த அக்கௌண்ட்டில் எப்படி நீங்கள் வந்து இனிஷியல் டெபாசிட் பண்ண போகிறீங்க, அதோட சோர்ஸ் என்ன, அடுத்து ஆன்கோயிங் டெபாசிட்க்கு உங்களோட சோர்ஸ் என்ன. நான் இதில் வந்து இப்போதைக்கு எம்ப்ளாய்மெண்ட் வேஜஸ்ன்னு கொடுத்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறேன். அடுத்த 2 கேள்விக்கு மோஸ்ட்டாக எல்லாேருக்கும் நோன் தான் இருக்கும். ஸோ அதில் நோன் கொடுங்க. அடுத்த கேள்விக்கு நம்மளோட கேஷ் இன்வெஸ்ட் பண்ணாத கேஷை வந்து நம்ம எஃப்டிஐசி இன்சூர்ட் டெபாசிட் அக்கௌண்ட்டில் வச்சுக்கிறது பெட்ரு. ஏன்னா அதில் 500,000 வரைக்கும் இன்சூரன்ஸ் இருக்குது. அடுத்து கண்டினியூன்னு கொடுத்தீங்கன்னா உங்களோட ரிவ்யூ பேஜுக்கு போகும். ரிவ்யூ செக்ஷனில் உங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நான் இன்னொரு தடவை சொல்கிறேன், உங்களோட பாஸ்போர்ட்டில் இருக்க நேமும் நாம் இங்கே ஃபைல் பண்ணுற நேமும் உங்களோட பேங்க் ஸ்டேட்மெண்ட் நம்ம அப்லோட் பண்ணுற நேமும் எல்லாமே ஒரே நேமாக இருக்கணும். அதே மாதிரி அடுத்த செக்ஷனில் உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷனை நம்ம இப்போ ஃபில் பண்ணதெல்லாம் ரிவ்யூ பண்ணுங்கள். ஒன்ஸ் எல்லா இன்ஃபர்மேஷனும் கரெக்டாக இருந்துச்சுன்னா கண்டினியூன்னு கொடுங்க. அடுத்த செக்ஷன் வந்து அக்ரிமெண்ட் செக்ஷன். இங்கே மேலே வந்து எல்லா கம்யூனிகேஷனும் இமெயிலில் தான் இருக்குன்ட்டு சொல்கிறாங்க. ஸோ அதை அக்ரி பண்ணிட்டு நம்ம அந்த செக் பாக்ஸில் செக் பண்ணுங்கள். அடுத்தது வந்து கிளையண்ட் அக்ரிமெண்ட். நம்ம இது வரைக்கும் ஃபில் பண்ணது எல்லாமே வந்து ஆக்யூரேட்டான இன்ஃபர்மேஷன் சொல்லி அந்த செக் பாக்ஸையும் கிளிக் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுங்க. ஒன்ஸ் நீங்கள் கண்டினியூன்னு கிளிக் பண்ணாலே உங்கள் அக்கௌண்ட் வந்து ஆல்மோஸ்ட் ஓப்பன் ஆயிரும். இந்த பேஜில் உங்களோட அக்கௌண்ட் நம்பரை கொடுப்பாங்க. இதோட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது முடியாது. நம்ம அடுத்து நம்ம டாக்குமெண்ட்ஸ்லாம் சில அப்லோட் பண்ணணும். எதர் நீங்கள் ஆன்லைன்லேயே இப்போயே உடனே அப்லோட் பண்ணலாம், இல்லை எதர் போஸ்ட்லேயோ இல்லை ஃபேக்ஸ்லேயோ நீங்கள் டாக்குமெண்ட்ஸை சென்ட் பண்ணலாம். நீங்கள் ஆன்லைனில் அப்லோட் பண்ணுறத தான் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸோ இங்கே என்ன கேட்குறாங்கன்னா, ஃபஸ்ட்டு செக்ஷனில் வந்து நீங்கள் உங்களோட காப்பி ஆஃப் யுவர் கரண்ட் பாஸ்போர்ட்டை கேட்குறாங்க. ஸோ அந்த காப்பி ஆஃப் பாஸ்போர்ட்டை இந்த ஆட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட பாஸ்போர்ட்டை நீங்கள் அப்லோட் பண்ணிடலாம். அது எதர் ஜேபேக்லேயோ இல்லை பிடிஎஃப்லேயோ இருந்துச்சுன்னா பெட்டராக இருக்கும். அடுத்த டாக்குமெண்ட் வந்து எதர் உங்களோட ஃபஸ்ட் பேஜ் ஆஃப் யுவர் பேங்க் ஸ்டேட்மெண்ட் இல்லைனா காப்பி ஆஃப் யுவர் ப்ரூஃப் ஆஃப் ரெசிடென்ஸ், இந்த கேஸ், வாட்டர், எலக்ட்ரிசிட்டி பில், இது ரெண்டுத்தில் ஏதோ ஒரு டாக்குமெண்ட் இருந்தால் போதும். அந்த டாக்குமெண்ட்டையும் நீங்கள் அப்லோட் பண்ணிடுங்க. அடுத்து நம்ம ஏற்கனவே ஃபில் பண்ண W8BN ஃபார்ம்ன்றதை அதையும் அப்லோட் பண்ணுங்கள். ஆனால் அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இப்போ கிடைச்ச இந்த அக்கௌண்ட் நம்பரை அதில் செக்ஷன் நம்பர் 7ல் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சைன் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணுங்கள். ஸோ ஒன்ஸ் 3 டாக்குமெண்ட்டும் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் சப்மிட்டுன்னு கொடுத்துருங்க. இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் உங்களால் உடனே அப்லோட் பண்ண முடியலனா நீங்கள் இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எதர் ஃபேக்ஸ்லேயோ இல்லை போஸ்ட்லேயோ நீங்கள் யூஎஸ்க்கு அனுப்பலாம். இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொஞ்ச நேரத்துலேயே உங்களுக்கு ஒரு இமெயில் கன்ஃபர்மேஷன் வரும். இந்த மாதிரி உங்கள் அக்கௌண்ட் வந்து ஆல்மோஸ்ட் ஓப்பன் ஆயிடுச்சு. அந்த இமெயிலே வந்து உங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் அனுப்பணுன்ட்டு தெளிவாக சொல்லியிருப்பாங்க. அகைன் அந்த இமெயிலே ஒரு அட்டாச்மெண்ட்டும் சேர்ந்து வரும். அந்த அட்டாச்மெண்ட்டில் உங்களோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸு, நீங்கள் எப்போ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணீங்க, உங்களோட அக்கௌண்ட் பேர் என்ன, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் இதுக்கப்புறம் தேவைன்ட்டு டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். அது கீழே உங்களோட ஃபேக்ஸ் பண்ண வேண்டிய நம்பரும் இல்லை போஸ்ட்டில் அனுப்ப வேண்டிய டீட்டெயில்ஸும் அந்த கவர் ஷீட்டில் இருக்கும். நீங்கள் டாக்குமெண்ட்ஸ்லாம் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 1 to 2 வீக்ஸ் வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கு போஸ்ட்டில் TD Ameritrade ஆன்லைன் அக்கௌண்ட்டோட யூசர் நேமும் பாஸ்வேர்டும் வரும். அப்படி வரலினா நீங்கள் TD Ameritradeோட கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணி யூசர் நேம் பாஸ்வேர்டை வாங்கிக்கலாம். அப்படி கால் பண்ணும்போது உங்களோட அக்கௌண்ட் நம்பர் அவங்கள்ட்ட கொடுங்க. அதேமாதிரி உங்களை ஐடென்டிட்டியை வெரிஃபை பண்ணிவிட்டு யூசர் நேம் பாஸ்வேர்டும் தருவாங்க. ஒன்ஸ் இந்த யூசர் நேம் பாஸ்வேர்டும் கிடச்சதுக்கப்புறம் இந்த லாகினை கிளிக் பண்ணுங்கள். அப்போது ஃபஸ்ட்டு எரர் வரும். அப்புறமா க்ரியேட் யூசர் ஐடின்ற பேஜை கிளிக் பண்ணிவிட்டு இப்போது அக்கௌண்ட் நம்பரும் அவங்க கொடுத்த பாஸ்வேர்டும் கிளிக் பண்ணுங்கள். அடுத்த பேஜில் நம்ம புது யூசர் நேமும் பாஸ்வேர்டும் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் வரும். அதுக்கப்புறம் ஒரு 4 செக்யூரிட்டி கொஷின்ஸ் வரும். அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்டை ஃபைனலைஸ் பண்ணுறதுக்கு இந்த பேஜ் வரும். இதை கிளிக் பண்ணோன்னே நீங்கள் எப்படி இந்த அக்கௌண்ட்டுக்கு ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறீங்கன்ற பேஜ் இருக்கும். நம்ம இந்தியாவிலேருந்து இந்த அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணுறனால மோஸ்ட் ஆஃப் த டைம் ஒயர் ட்ரான்ஸ்ஃபராக தான் இருக்கும். இப்போதைக்கு ஒயர்னு கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்துருங்க. அடுத்து கோ டு மை அக்கௌண்ட் கொடுத்ததுக்கப்புறமாவே நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்டில் லாகின் ஆயிடுவீங்க. ஸோ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா உங்களோட அக்கௌண்ட் நம்பரை நீங்கள் ரைட்டில் வெரிஃபை பண்ணிக்கலாம். அடுத்து ஒயர் ட்ரான்ஸ்ஃபருக்கு இந்த டீட்டெயில்ஸை உங்களோட இந்தியாவில் இருக்கிற பர்சனல் பேங்க்கிட்ட கொடுத்தீங்கன்னா
அவங்க உங்கள் இந்தியன் அக்கௌண்ட்லேருந்து டிடி எமிரேட்டட் அக்கௌண்ட்டுக்கு ஃபண்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க.